எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். யூஸ்வலாக மாங்காய் வச்சு நம்ம ஊறுகாய், சாம்பார் இதெல்லாம் செய்வோம். இதுக்கு முன்னாடி நான் பச்சை மாங்காய் யூஸ் பண்ணி மாங்காய் தொக்கு, மாங்காய் ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி காட்ட போகிறேன். இது மாங்காய் சிக்கன் டிக்கா. கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இதில் 2 டிஃப்ரெண்ட் மசாலாஸில் நம்ம இந்த சிக்கன் பீஸஸை ஊற வைக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 2 மசாலா விழுது அரைச்சி சிக்கனில் போட போகிறேன். முதலாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 7-8 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போடுங்க. இது அரைக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுது அரைங்க. நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகாய் விழுதை போட்டு பிசைங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க. ரெண்டாவது மசாலா விழுதை அரைக்க மிக்சர் ஜாரில் 1 கப் கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் கெட்டி தயிர் போடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதையும் விழுத அரைங்க. இந்த ரெசிபியோட முக்கியமான இன்கிரீடியன்ட் மாங்காய். தோல் சீவிட்டு துருவுங்க. இதையும் விழுத அரைக்கணும். தேவையான ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது அரைச்ச மசாலா விழுத சிக்கனில் ஊற்றுங்க. இதோட 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், அரைச்ச மாங்காய் விழுது, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. சிக்கன் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இது ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ் குத்தி கிரில் பண்ண போறேன். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா இதை தவாலையும் செய்யலாம். இது போன்லெஸ் சிக்கன், அதனால தவா ரோஸ்ட் பண்ணலாம். வித்தியாசமான மாங்காய் சிக்கன் டிக்கா தயார். இதை மின்ட் சட்னியோட பரிமாறுங்க. ரொம்ப அருமையான மாங்காய் சிக்கன் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. மாங்காய் இருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஸ்டார்டர்ஸாக சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Flame.